Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம இன்னும் வரப்போற டேஸ்ல எந்தெந்த PC ஹார்ட்வேர் அப்புறமா கேமிங்கான காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போறங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி முதல் நியூஸாகவே நாம் அப்கமிங் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துலேயே 2 கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் ஆக போகுது. ஒன்று RTXோட 4060 Ti, இது இந்த மாதமே 24th லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் எப்பவும் போல் NVIDIA 8GB வேரியண்ட்டை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வேரியண்ட், அதாவது ஒரு 8GB வேரியண்ட், அப்புறமா அப்கமிங் நெக்ஸ்ட் மந்தில் இன்னொரு 16GB வேரியண்ட்டுமே லான்ச் பண்ண போகிறாங்க. இது உண்மையில் ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா யூஸ்வலாக எப்போவுமே NVIDIA 8GB வேரியண்ட் இருக்க கார்ட்ஸை தான் லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணனால நிறைய ஜிபிஸ் எல்லாம் சோல்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸை கூட ரெடியூஸ் பண்ணாங்க, ஜஸ்ட் சோல்ட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் 8GB வேரியண்ட் ப்ளஸ் 16GB வேரியண்ட் ரெண்டுமே லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2 வேரியண்ட்டுக்குமே TDP டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இந்த 8GB வேரியண்ட்டில் 160W TDP கொடுத்துருக்காங்க, 16GB வேரியண்ட்டில் 165W TDP கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 16GB வேரியண்ட் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு AMD என்ன பண்ண போகிறாங்கன்னா, NVIDIA 4060 Ti லான்ச் பண்ண நெக்ஸ்ட் டேயே AMDயோட 7600 கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு 8GB வேரியண்ட் தான். ஆனால் இதுக்கு மேலே 10GB 12GB வேரியண்ட் இருக்கான்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாது. மோஸ்ட்லி இது ஒரு 8GB வேரியண்ட் மட்டும்தான் இருக்க போகுது. மேபி ஃபியூச்சரில் அவங்க 7600 XTன்னு ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணி அதில் மேபி 12GB கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 7900 பிரைசிங் பிரான்ஸ் கண்ட்ரியில் லீக் ஆகிருக்கு. அதாவது 349 வந்திருக்கு அவங்க கரன்சியில். ஸோ இந்த கரன்சியை இந்தியா கரன்சி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 31,000 வருது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பிரைசிங் இந்தியாவில் மோஸ்ட்லி 35,000 இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிரைசிங்கில் இந்த கார்டு லான்ச் ஆச்சுன்னா AMDயோட ஆல்ரெடி அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்க ஒரு கார்டு தான் AMDயோட 6700 XT. 6700 XT ஒரு 12GB கார்டு. ஸோ அந்த கார்டோட பிரைஸ் 30,000 கீழே ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறமா Intel Arcோட A77 அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பிரைஸையும் ட்ராப் ஆகிருக்கு. இப்போ இந்தியாவோட பிரைசிங் 32,000. இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் 16GB கிராஃபிக்ஸ் கார்டுனா இந்த Intelோட RK770 தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மேலே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் நிறைய டிரைவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால தான் இன்னுமே நிறைய பேர் இதை வாங்காமல் இருக்கிறாங்க. இதோட ப்ரைஸிங் இன்னுமே ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி 30,000 கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம். அந்த ப்ரைஸில் வந்துச்சுன்னா உண்மையில் ஒரு நல்ல டீல் தான். இன்டெல் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அப்புறமா இன்டெல் அவங்களோட ARC A70க்கு புதிய டிரைவர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிரைவர் ரிலீஸில் இன்னுமே ARC கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே பெஞ்ச் மார்க் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது RTX 3060 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் இன்னுமே ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2K இருந்தாலும் சரி, 1080p இருந்தாலும் சரி. அதுவும் இல்லாமல் இந்த ARC 750யோட ப்ரைஸிங் ஜஸ்ட் 22,000 தான் இருக்குது. நம்ம RTX 3060 வாங்கணும்னாலே அதோட ப்ரைஸிங் 26,000லேருந்து 27,000 கிட்ட வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 5,000 கிட்ட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 5,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸில் இந்த ARC கிராஃபிக்ஸ் கார்டு உண்மையிலே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த இப்போவுமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா ப்ராப்ளமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது 100% ஃபிக்ஸ் ஆனதுமே நான் கண்டிப்பாக இந்த ARC கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு PC பில்ட் பண்ணுவேன். ஏன்னா இதோட ப்ரைஸிங் ஜஸ்ட் 22,000 தான். 22,000 கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு உங்களால் 2K ரெசல்யூஷனில் கேம் ப்ளே பண்ண முடியும்னு நினச்சி பாருங்க. உண்மையிலே ஒரு நல்ல டீல் தான். அப்புறம் AliExpress கிராஃபிக்ஸ் கார்டை இனிமேல் கூல் பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டோட பேக் பிளேட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஃபேன் மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனை நம்மளோட கிராஃபிக்ஸோட பேக் பிளேட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இது அட்டாச் பண்ணுறதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கூலிங் இது இம்ப்ரூவ் பண்ணுறங்கிறத நான் இங்கே காட்டுற பாருங்க. இது GPU டெம்பரேச்சரை 4% கம்மி பண்ணியிருக்கு. ஆனால் இது GPUவோட ஹாட்ஸ்பாட் டெம்பரேச்சரை அவ்வளோவா கம்மி பண்ணல. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேனோட ப்ரைஸிங் 3,500 கிட்ட வருது. ஸோ அந்த அளவுக்கு பிரைசிங் கொடுத்து இவ்வளோ கம்மியாக தான் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாவே இல்லை. நானாக இருந்தால் மேக்ஸிமமாக ஒரு 500 rupees தான் பே பண்ணுவேன். அந்த அளவுக்கு தான் இதோட எஃபிஷியன்சி இருக்குது. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட பேக் பிளேட்டை மட்டும் கூல் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட பேக் பிளேட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரெடியூஸ் பண்ணுது. ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டோட ஹாட்ஸ்பாட் பார்ட் எல்லாமே இன்னுமே ரொம்பவே ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ இது அவ்வளோக்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா அடுத்த நியூஸ் Intel கிட்டே இருந்து. Intelோட CPU பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். AMDயோட நேம்ஸை தெரியுதோ என்னவோ, ஆனால் Intelோட நேம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Core i5, Core i7, Core i9. ஆனால் இனிமே Intel அந்த i பிராண்டிங்கை ரிமூவ் பண்ண போகிறாங்க. அவங்களோட CPUஸுக்கு ரீநேம் பண்ண போகிறாங்க. புது நேம்ஸ் என்னன்னா Core Ultra 5, Core Ultra 7, Core Ultra 9. இந்த நேம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நல்லாவே இல்லை சொல்கிறதுக்கு. ஓல்டு நேமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த புது நேம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ரூமர் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Intelோட நியூ CPU பெஞ்ச்மார்க் டேட்டாவில் கூட இந்த நேம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸ் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கான PCயோட நியூஸ் இவ்வளோ தான். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.